எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த பதிவிலே ஏப்ரல் 20, 2026 துவங்கி ஏப்ரல் 26, 2026 வரை இருக்கக்கூடிய இந்த வாரம், பராபவ வருடம் துவங்கி சித்திரை 7ஆம் நாள் முதல் சித்திரை 13ஆம் நாள் வரை இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்கான பலன்களை, ஒவ்வொரு நாளுக்கான சிறப்பு திதி நட்சத்திரம் தரக்கூடிய முக்கிய சிறப்பு அம்சங்களை முதலிலும், அதை தொடர்ந்து உங்கள் ராசிக்கான பலனையும் இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, இந்த பராபவ வருடம் என்பது நான் தனிப்பதிவு தந்திருக்கின்றேன். பராபவ வருடத்தில 12 ராசிகளுக்குமான பதிவில பொதுவில் கிரகங்கள், முக்கிய கிரகங்கள், அந்த வருட கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றியும் தந்திருக்கின்றேன். அதை காணாதவர்கள் லிங்க் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்ல தருகின்றேன், சென்று காணலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் வார பலன்களுக்கு மிக முக்கியம். வார பலன்களுக்கு சந்திரன் மற்ற கிரகங்களோடு இணைந்து தரக்கூடிய பலன்கள், நீங்கள் வாழ்க்கையில எந்த தசாபுக்தி அந்தரத்தில இருந்தாலும் சரி, சிறப்பாக சந்திரன் அமைந்து விட்டால் மற்ற கிரகங்களோடு சிறப்பு அற்புதமாக அமைந்துவிடும். திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை 7, ஏப்ரல் 20, 2026 அன்றைய திதி காலை 7:27 AM வரை திருதியை, பின்னர் அடுத்த நாள் 4:15 வரை சதுர்த்தி, அதன் பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், 2:08 AM வரை ரோஹிணி நட்சத்திரம், பிறகு மிருகசீரிடம். 3 திதிகள் ஒன்றாக கூடிய நாளாக இது அமைகிறது. ஆகையினால் அவமாகம். இந்த அவமாக தினத்தன்று தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. போர் போடுவதற்கு ஏற்ற நாளாக இது அமையும். விவசாயம் சார்ந்தவர்களுக்கும் சரி, நீரின்றி அமையாது இவ்வுலகு. அது எதுவானாலும் நீர் தேவை. நீர்தான் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆதாரம். ஆகையினாலே நல்ல நீர், சுவையான குடிநீர் வேண்டும் என்றாலும் சரி, அருமையான ஒரு பாசன வசதிக்காக ஒரு போர் போடுகின்றீர்கள் என்றாலும் சரி, அதற்கு இந்த நாள் ஏற்ற நாள். இந்த காலத்துல வீட்டில பியூரிஃபையர் வாங்குகிறார்கள். ஆகையினால் நல்ல நீர், நல்ல கம்பெனியிலிருந்து ஒரு பியூரிஃபையர் வாங்குவதற்கு கூட ஏற்ற நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நல்ல நீரே உடலில் பல நோய்களை தவிர்த்து விடும். சுத்தம், சுகாதாரமான நீர் மிக மிக அவசியம். இந்த நாளுக்கான சிறப்பு, சூரியன் உச்சம் பெற்று மற்றும் சந்திரனும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு அருமையான நாளாக அமைகிறது. அக்ஷய திருதியை நாளாக இது அமைகிறது. ஆகையினால் திருதியை அமைந்திருக்கக்கூடிய அந்த 7:27 AM அதிகாலை வரை எந்த ஒரு முகூர்த்தமும் பார்க்க தேவையில்லை. எந்த சுபகாரியம் வேண்டுமானாலும் செய்யலாம். வளர்ச்சிக்கான கௌரி விரதத்தை, அம்மன் வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய நாள். பகலாமுகி வழிபாடு செய்வதன் மூலமாக செவ்வாய் தோஷம் விலகக்கூடிய அமைப்பு. விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும், வளர்ச்சிக்கான ஒரு வழிபாடாக விநாயகர் வழிபாடு செய்ய. அது மட்டுமல்ல, வளைகாப்பு, சீமந்தம், விஷ்ணுவள்ளி, பெயர் சூட்ட என்று எல்லா சுபகாரியங்களுக்கும் ஏற்ற நாள். திருமணம் சார்ந்த எல்லா நல்ல விஷயங்களையும் செய்யலாம். கணபதி ஹோமங்கள் செய்வது. ஆனால் இந்த நாளில் கோயில் கட்டுவதற்கான வேலைகளை செய்யலாம். ஆனால் கும்பாபிஷேகம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை பராபவ வருடம் சித்திரை 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 21, 2026 1:20 AM வரை பஞ்சமி திதி, அதன் பின்னர் சஷ்டி திதி. நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் 11:58 PM வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். ஆகையினாலே 11:58 இரவு வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். அழகு பெறுவதற்கான வழிபாடுகள். எப்போதுமே ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். அது போன்று முகத் தோற்றத்தில உண்மை இருக்கும்போது அந்த முகத்தின் அழகு, அகத்தின் அழகு முகத்திலே வெளிப்படும். ஆகையினாலே அகமும் அழகாக, முகமும் அழகாக இந்த நாளிலே வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகனுக்கு உகந்த நாள். ஆகையினால் முருகன் வழிபாடு, முருகு என்றாலே அழகு. ஆகையினாலே இந்த நாளிலே அழகு கூடுவதற்கு இந்த நாளிலே சிறப்பான வழிபாடு செய்வது உங்களுடைய அழகை அதிகரித்து வசீகரிக்கக்கூடிய தோற்றமே வெற்றிக்கான வழியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே சங்கராச்சாரியார் அவதரித்த நாள். சிவ வழிபாடு மற்றும் பஜகோவிந்தம், அந்த பஜகோவிந்தம் பாடல், சங்கராச்சாரியார் இயற்றிய பாடலுக்கு பொருள் தெரிந்து அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். அடுத்தது புதன்கிழமை பராபரவ வருடம் சித்திரை 9, ஏப்ரல் 22, 2026
10:49 PM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. திருவாதிரை நட்சத்திரம் 10:13 PM வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். 10:13 இரவு வரை சித்த யோகம், நாள் முழுவதும் சித்த யோகம் தான். சஷ்டி விரதம். ராமானுஜர் ஜெயந்தி. இந்த ராமானுஜர் அருளிய அந்த 8 அக்ஷர மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்ற எளிய மந்திரத்தை சொன்னாலும் கூட, ஏனென்றால் இந்த கலியுகத்திலே இறைவனின் பெயரை சொன்னாலும் கூட நமக்கு பல விஷயங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து விமோசனம் கிடைக்கும். அடுத்தது வியாழக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 10, ஏப்ரல் 23, 2026, 8:49 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. புனர்பூசம் நட்சத்திரம் 8:57 PM வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். ஆகினாலே இந்த இரவு 8:57 வரை, கிட்டத்தட்ட 9 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்னராக சித்த யோகம். எல்லா நல்ல விஷயங்களையும், நல்ல காரியங்களையும் இந்த சுப முகூர்த்த தினத்தன்று செய்யலாம். புதிதாக வீட்டிற்கு பால் காய்ச்சுவது, வாஸ்து பூஜைகள் செய்வது, வாஸ்து நாளாக வேறு அமைகிறது. காது குத்த, படிப்பை, கல்வியை துவங்க, காயத்ரி மந்திரம் படிக்க, புதிய மந்திரங்களை பொருளுணர்ந்து படித்துக் கொள்ள, தெரிந்து கொள்வதற்கான முயற்சி, திருமணம், நிஷேகம், பும்சவனம் இவையெல்லாம் செய்வதற்கு, வியாதியஸ்கள் ஏதேனும் நோய் இருக்கிறது என்றால் மருந்துண்ண, அதற்கான குளியலுக்கு, இறை வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நாள் கங்கை உற்பத்தியான நாளாக இருக்கிறது. அதாவது சிவனினுடைய தலையில இருந்து அவிழ்த்து விடப்பட்டு பிரவாகமாக பூமிக்கு வந்த நாளாக கருதப்படுகிறது. சிவன் தலையிலிருந்து இறங்கிய நாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கங்கையின் வேகத்தை குறைக்க, அது எல்லாவற்றையும் அடித்து சென்றுவிடும் என்று இருக்கும் போது அதனுடைய வேகத்தையும் குறைத்தருடைய நாளாகவும் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சப்தமிக்கு சர்க்கரா சப்தமி என்ற பெயர். ராமர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இந்த நாள் வாஸ்து நாள். வீடு கட்ட வேண்டும், நீண்ட நாட்களாக தடையாக இருக்கிறது என்றால் வாஸ்து நேரத்திற்கு ராகு காலம் எமகண்டமெல்லாம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து நேரத்திற்கு கிட்டத்தட்ட 8:50, காலை 8:50 முதல் 9:40க்குள், 8:40 AM to 9:40 AM இந்த நாளிலே வாஸ்து பூஜை உங்களுடைய நிலத்திலே முறையால், உங்களுக்கு அறிந்த முறையில, பாரம்பரிய முறையில ஒரு வாஸ்து பூஜை செய்தால் வீடு கட்டுவதற்கு இருந்த தடைகள் நீங்கும். இல்லறத்திலே இனிமையாய் நீங்கள் குடியேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 11, ஏப்ரல் 24, 2026, 7:22 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. பூசம் நட்சத்திரம் 8:14 PM வரை, அதன் பிறகு ஆயில்யம். நாள் முழுவதும் மரண யோகம் மற்றும் இந்த நாள் அஷ்டமியிலே வருகிறது. துர்க்கையம்மனுக்கான வழிபாடு செய்து, நாகதோஷம் இருந்தால் அதை போக்கிக் கொள்வதற்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது. ராகு தோஷம் இருந்தால், ராகு பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது பராபவ வருடம் சித்திரை 12, சனிக்கிழமை, ஏப்ரல் 25, 2026, 6:28 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. ஆயில்யம் நட்சத்திரம் 8:04 PM வரை, அதன் பிறகு மகம். 8:04 PM இரவு வரை மரண யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம். சுபகாரியங்களை இந்த நாள் பகல் பொழுதில் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 13, ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 26, 2026, 6:07 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. மகம் நட்சத்திரம் 8:27 PM வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். இரவு 8:27 வரை மரண யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம். சுபகாரியங்களை இந்த நாளிலே தவிர்க்க வேண்டும். இந்த நாள் வாசவி ஜெயந்தி. அதாவது வாசவி ஜெயந்தி என்பது ஆதிபராசக்தியின் அம்சமான ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி என்று சொல்வார்கள். அவதார தினம் இந்த நாள். அதனால் கன்னிகா பரமேஸ்வரியை வழிபடுவது. சித்திரை மாத வளர்பிறை தசமி திதியிலே கன்னிகா பரமேஸ்வரிக்கு ஒரு கோலாகலமாக விழா எடுத்து கொண்டாடக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த விழா மூலமாக அறநெறி, அகிம்சை மற்றும் தியாகத்தின் விஷயங்களை நாம் உணர்ந்து நம்முடைய சந்ததிக்கும் உணர்த்தக்கூடிய நாளாக இது அமைகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் 2026 இந்த தசமி நாளன்று, ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 26 அன்று இது கொண்டாடப்படுகிறது. அம்மனுக்கு, கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறந்த பூஜை, வழிபாடுகள், ஆராதனை எல்லாம் செய்து அம்மனுடைய அருள் பெற வேண்டுகின்றேன். எனது அன்பு மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய வீட்டிலே. ஒன்றோடு ஒன்று கேந்திர தொடர்பு வேறு.
குரு புதன் பரிவர்த்தனை என்பது எந்த பிரச்சனை என்றாலும் அதிலிருந்து ஒரு சுமூக தீர்வுக்கான வழியை நீங்கள் கண்டுவிடக்கூடிய வாய்ப்பை இந்த கிரகநிலை உங்களுக்கு தருகிறது. இருந்தாலும் கூட சந்திரன் தொடர்ந்து பயணப்படக்கூடிய நிலைகளில் ஏற்படக்கூடிய இந்த வாரத்திற்கான பலன்களை பற்றி அறிந்து விழிப்புணர்வோடு இருப்பதற்கே இந்த பதிவு. ஏப்ரல் 19 சுக்கிரன் ஆட்சி பெறுவது, அதனோடு கூட சந்திரனும் உச்சம் பெறுவது என்பது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே நிகழ்கிறது. 12ஆம் இடத்திலே நிகழ்ந்தாலும் கூட இந்த அற்புத வைபவ லக்ஷ்மி யோகம் என்பது அது மிகப்பெரிய ஒரு அற்புத ராஜயோகம். இது சற்று உங்களுக்கு சந்தோஷ செலவுகளை தரும். போகங்கள், ஒரு யோகியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த யோக போக நிலைகள் எல்லாம் இது தரக்கூடிய அமைப்பு. நல்ல நட்பு உறவுகளோடு பேசுங்கள். அவர்களுக்கு சிறிய பரிசு தந்து பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்பு ஏதேனும் இருந்தால் நிச்சயமாக அதை செய்யுங்கள். வெற்றி என்பது இருக்கும். உடல்நலம் மட்டும் சற்று கூடுதல் கவனம். மர்ம உறுப்புகளை அசுத்தமாக வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கவனமாக கையாளும் போது பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஆண் பெண் உறவுகளிலே கவனம். வெளிநாட்டு வழிகளிலே வெளிநாட்டு பயணம், வெளிநாடு சார்ந்தவர்களிடமிருந்து ஒரு திடீர் பண வரவு, திடீர் என்று ஒரு பரிசு, வெளிநபர்களிடமிருந்து என்று சிறப்பு ஏற்படக்கூடிய நாட்களாக அமையும். திங்கள் செவ்வாய் 12 இந்த இணைவு என்றாலும் கூட இரு சுப கிரகங்கள் இணைந்திருப்பது என்பது, சுக்கிரன் சந்திரன் இணைந்திருப்பது என்பது பல நிலைகளிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வெற்றி, வெளிநாட்டில் படிக்கும் பிள்ளைகள் வழியாக நல்ல செய்தி, மன மகிழக்கூடிய நல்ல விஷயங்கள், பிள்ளைகள் மூலமாக தன வரவு, காதல் என்றால் காதலிலே கவனம், புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். குறிப்பாக திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையோடு முரண்பட்ட விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உடல் சோர்வு, அதிக அலைச்சலின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏப்ரல் 21 சற்று ஏறக்குறைய பகல் 1 மணி அளவில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கே வருவார். பெரும்பாலும் உங்களுடைய ராசிக்கும் சந்திரனுக்கும் ஒரு பகை போன்ற நிலை என்பது இருந்தாலும் கூட ராசியில் இருக்கக்கூடிய குருவோடு வந்து இணையக்கூடிய சந்திரன் தரக்கூடிய அற்புத கஜகேசரி யோகம் என்பது தைரியம், தன்னம்பிக்கையோடு தடைப்பட்ட விஷயத்தை முடித்து காட்டக்கூடிய வல்லமையை இந்த நாள் தருகிறது. செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் அந்த வல்லமை வரும். சிறு காலதாமதம் மந்த நிலை என்றாலும் கூட முன்னேற்றம் என்பது இருக்கும். புதிய நபர்களை சந்தித்து உயர்வு நோக்கி ஒரு சிந்தனை, வளர்ச்சி நோக்கி ஒரு சிந்தனை, ஒரு ஒப்பந்தம் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சந்திரன் உங்கள் ராசியில இந்த கஜகேசரியில் ஈடுபடும் போது பணமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருந்து செய்யாமல் விடும்போது அது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். செய்ய வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவு எடுத்து செயல்படுவது வெற்றியை தரும். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று வள்ளுவர் சொல்லுவார். ஆகினால நல்ல விஷயத்தை நல்லபடி முடிவு செய்து உடனடியாக செய்வது நல்லதை தரும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள், வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ரத்த அழுத்தம் இருக்கிறது என்றால் மாத்திரை மருந்தை உங்கள் வயதிற்கேற்ப எடுத்துக்கொள்வது சரியான நேரத்தில் மிக முக்கியம். ஏப்ரல் 23 பகல் 4 மணி அளவிலே சந்திரன் கடக ராசிக்கு பெயர்ச்சி. இது பொருளாதாரத்தை உயர்த்தும், உங்களுடைய கையிருப்பை உயர்த்தும். செலவுகள் இருக்கும், அதுவும் குடும்பத்திற்கான செலவுகள், பணப்பிரச்சனை இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கூட வருமானம் உயரும். பணப்பிரச்சனை என்பது நீங்கள் நன்றாகத்தான் சம்பாதிப்பீர்கள், வருமானம் இருக்கும். ஆனால் அதை விட அதிகமான செலவு, ஏதோ ஒன்று எதிர்பாராத செலவு வரும். குழப்பமாக பேசக்கூடிய நிலையை தவிர்த்து, தேவையற்றது பேசுவதை தவிர்த்து, வேலையிலே கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். மன அமைதிக்கு இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்கள் செல்வது, குறிப்பாக சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது மற்றும் வாழ்க்கை துணையோடு எந்த விதமான மன பேதமும் தவிர்த்து இந்த நாளில இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். ஏப்ரல் 25 இரவு 9 மணி அளவிலே சந்திரன் சிம்ம ராசிக்கு வந்து கேதுவோடு இணைந்து விடுவார். இது கேமதுரும யோகம் அல்லது கேமதுர தோஷம் என்று கூட சொல்லலாம். படபடப்பு சிந்தனை எல்லாம் தவிர்த்து, கோபத்தோடு அகங்காரத்தோடு பேசுவதை தவிர்த்து இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் கூட 3ஆம் இடத்தில் சந்திரன் சிறப்புகளை செய்யக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது நிச்சயமாக ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பை தரும். இருந்தாலும் கூட ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஏதோ ஒரு விஷயத்திலே ஒரு பயம், என்ன இது இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று இருக்கும். ஆனால் அதற்கெல்லாம்
கவலைப்பட்டு கொண்டில்லாமல் ஒரு புதிய விஷயத்தை, நல்ல விஷயத்தை சிந்தித்து, யாருக்கும் அஞ்சாமல் ஒரு நல்ல விஷயத்தை சிந்தித்து யோசித்து செயல்படும் போது வெற்றி. ஆனால் இந்த நாளிலே, அதாவது ஏப்ரல் 25, 26 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. வேலையிலே சிறு தவறுகள் ஏற்பட்டால் அது சில நஷ்டங்களை தந்துவிடும். அல்லது ஏதேனும் ஒரு கஷ்டம் அல்லது ஒரு அவமரியாதை இவையெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாணவர்களுக்கு மந்த நிலை போன்ற வார கடைசியில இருக்கும். ஆனாலும் படித்ததை மீண்டும் ஒரு முறை படித்து ரிவைஸ் செய்து கொள்வது சிறப்பு. வார கடைசியில வெளி உணவுகளை தவிர்ப்பது. இளையோர் உங்கள் வீட்டிலே யார் வயதிலே குறைந்திருக்கிறாரோ அவர்களுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம். 10லே செவ்வாய், புதன், சனி இவையெல்லாம் இணைந்து இருக்கிறது. இணைந்திருந்தாலும் கூட குருவோடு ஒரு தொடர்பு, கேந்திர தொடர்பு சனி பெறுவது தைரியம், தன்னம்பிக்கை என்பது வாரம் முழுக்க இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று தொடர்ந்து அந்த பரிவர்த்தனை யோகம், குரு புதன் பரிவர்த்தனை யோகம் என்பது எந்த பிரச்சனையானாலும் ஒரு வழி, நல்ல வழி காட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தோன்றும் அல்லது உங்களுக்கு உதவக்கூடிய அந்த வழி ஏற்படும். செல்வ வளம் என்பது உண்டு. ஆனால் வரவிற்கு ஏற்ற செலவும் இருக்கும். வழிபாடு என்றால் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து நன்மையை தரும். அதேபோல் நாராயணியம் முடிந்தால் படிப்பது சிறப்பை ஏற்படுத்தும். மூன்றில் கேது சந்திரன் இணைவு ஆகையினாலே நிச்சயம் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் சென்று வழிபாடு செய்வதோ அல்லது இந்த வாரம் முழுக்க தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகனை வழிபட்டு செயல் எதுவும் தொடங்குவது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும். சுக்கிரன் எந்த விதமான தேவையற்ற பிரச்சனையும் ஒரு அனுபவத்தின் காரணமாக வரக்கூடாது. அதனால்தான் காம படாடோபம் என்று போட்டிருக்கிறேன். தேவையில்லாத ஒரு ஆசை ஒன்று ஏற்படும். அந்த ஆசை விரயத்தை நோக்கி எப்படியாவது ஒரு லக்ஸரியா ஒரு விஷயத்தை அனுபவிச்சுடுமே என்னதான் என்று அந்த ஆசை. ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு உரிய காதல் என்பது பிராரப்தமாக வரும். அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் நல்வினையின் காதல்கள் மிகப்பெரிய வெற்றியை தரும். ஆனால் காம படாடோபம் மட்டும் கூடாது. காதல் பிராரப்தம் என்பது இருக்கிறது. உங்களுக்கு வாழ்க்கையில காதல் என்பது எனக்கு 60 வயது எங்கிருந்து காதல் என்று கமெண்டிலே வந்து கதறக்கூடாது. உங்களுடைய பேரன் பேத்தியோடு காதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர்கள் உங்கள் மீது பாசப்படாமல் இருந்திருக்கலாம். இப்படி காதல் என்பது தந்தை தாயிடம், பெற்றோர் பெரியோர், உங்கள் வீட்டில இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே அல்லது ஆண் பெண் காதலிலே, திருமணம் நோக்கி காதலிலே ஏதேனும் கசப்பு இவையெல்லாம் விலகி வெற்றியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய காதல் பிராரப்தம் என்பது இந்த வாரம் இருக்கிறது. ஆனால் இந்த சுக்கிரன் இணைந்து சந்திரனோடு துவங்கக்கூடிய வாரம். அதனால் காம படாடவம் என்றால் அது சில சிக்கலை தரும் கவனம். மேலும் சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நேரத்துல அரசு சார்ந்த விஷயத்திலே அனுகூலம் மேலும் என்றால் சட்டத்திற்கு உட்பட்டு நடங்கள். பிரச்சனை என்றால் சட்ட வழிகளிலே கையாள்வது மிக வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதுன ராசி, மிதுன லக்னம் என்றாலும் அல்லது ராசி மிதுனம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் பொருந்தி வரும்படியாக இந்த பதிவை தந்திருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.